பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்களும் இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஆண்பானை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை தந்தையோரும் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர்வாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தையோரும் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர்வாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்த வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்த வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் வாழையில் அவனிடம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பால்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையோ வேதமென்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையோ வேதமென்னும் தம்பி உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமின காவல் கொள்ளும் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமின காவல் கொள்ளும் செல்லத்தலை காடிச்சு தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்னத்தம்பி காடிச்சு தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஓநாடு பிரிவுமேல் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஆத்தாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் தானாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போர் நாட்டு துக்க சுத்தமடா ராஜாக்கள் மாளிகையில் தானாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போர் நாட்டு துக்க சுத்தமடா ரோஜாவின் நிலவலைப்ப தீராத வாசமடா ரோஜாவின் நிலவலைப்ப தீராத வாசமடா நூறாண்ட வாழ வைக்கும் மாறாத பாசமான முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஆண்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக மரியாதையா விட்டா திரும்ப மாட்டேன் காலையில ஒழுங்கு மரியாதையா பங்க பிடிச்சது சரியா கொண்டே விடுறேன் இருந்தாலும் கண்ணு கருத்துமா காட்டுக்கு போகணும் காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அவனுக்கு மோகன் என்ன நீ பங்க பிடிச்சிருக்க ஆமா 2 பேரும் பங்க பிடிச்சு பாதையை கொடுத்துருங்க மதுரை ஒண்ணுமா இல்லையா நானு இருந்தாலும் கண்ணு கருத்துமா காட்டுக்கு போய் காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அண்ணன் உடன்பிறந்த சகோதரன் பெருமாள் ராஜனுக்காக அந்த பாட்டு டெடிகேஷன் அண்ணே எக்கோ வச்சுக்கண்ணே வாய்ஸ் கேட்க எனக்கு பயமா இருக்கு வானுயர்ந்த சோலையில்
இன்றி நான் வறண்டு பாடுகிறேன். வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையில் நான் இருந்து பாடுகிறேன். நான் வறண்டு பாடுகிறேன். வானுயர்ந்த சோலையிலே வாழ்வான வாழ்விற்கு வந்தறிந்து நான் இருந்தேன். பாடாத நாளினிலே பார்ப்பவர்கள் தோன்றவில்லை. வானுயர்ந்த சோலையிலே நான் இன்று வாழ்கின்றேன். ஐயோ என்ன கை தட்டுறீங்களே. கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரணே 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 வரணே. அட உன்னதா மடையா கண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா கரியா 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 கரியா. மனசில் கொண்டிருக்கா ஆஹா. எனக்கு நினைவிருக்கா ஓஹோ. ஊரு சாப்பிட்டு கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரியா.
கரியா கரியா உள்ளபடி உங்களை தான் நீங்க பாராட்டணும். ஏன் இந்த பூமி எப்பேற்பட்ட பூமி காளையார் கோயில். இதெல்லாம் வந்து கால் வைக்கிறதுக்கு நம்மளும் கொடுத்து வச்சிருக்கோம். வீரம் விளைந்த ஒரு மண். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஊர்ல இந்த மேடையில 2014 இப்பதாங்க இப்படி ஒரு பொண்ணை பாக்குறேன். 23 முடிஞ்சு 2 மாசம் ஆக போகுது. ஏங்க 24 பிறந்துருச்சா? என்ன காந்தி செத்து போயிட்டாருன்னு கேட்ட மாதிரி எனக்கு என்ன ஆச்சரியம், நான் உங்களை பார்த்தோன்னே இல்ல கேட்டு போடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கேட்டா கொண்டு வந்து உங்களை பார்த்தோன்னு ஆச்சரியம் தாங்க. என்ன மனசுல ஒரு சந்தோஷம். அதான் வார்த்தை கூட வரமாட்டேங்க. என்ன இப்படிப்பட்ட பொண்ணை பாக்குறீங்க? அப்படி என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுல பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியல. தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைங்களுக்கு தமிழே பேச தெரியல. கலாச்சார சீரழிவு. ஒரு சுடியும் மிடி கடின்னு போட்டுக்கிட்டு தெரியுது. பைக்கு பையன் பொம்பளை பிள்ளை போட்டு கட்டும் அவங்க காசு யாரும் வேண்டாம். நமக்கு எதுக்குப்பா தேவையாது. இதுல ஜீன்ஸ் பேண்ட் வேற போடுதுங்க. ரெண்டாவது அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. போட்டுக்கடா அவங்க காசு நமக்கு எதுக்கு வந்து தேவையா? ஆமா இந்த மாதிரி கூட்டத்துல ஆத்திரம் வச்சுறதுக்கு என்ன பண்ணுங்க? ஆத்திரம் அது என்னமோ பண்ணிட்டு போகுது. நமக்கு தேவையா? அவங்க காசு போட்டு போறா. இது எதுக்கு நமக்கு? எனக்கு என்ன ஆச்சரியம்னா என்ன இப்படி இந்த ஒரு காலகட்டத்துல என்ன ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணு இவ்வளவு அழகா சேலை கட்டு வந்து நிக்கிறீங்களே. யாரு வெளிநாட்டுக்கார? லூசு, நான் லோக்கலு. சும்மா இருக்க. நம்ம ஊர்ல அந்த கலர்ல பெண்களே இல்ல. ஐயோ நான் சத்தியமா செட்நாடு காரமா பொய்யெல்லாம் சொல்ல இருக்க. நான் நம்ப மாட்டேன். சும்மா இருங்க. ஏங்க நீங்க என்ன சாப்பிடுறிய? நீங்க திங்கிறேன் வேணுமா? டிஃபன் பாக்ஸ் எடுத்து தரவாங்க. எல்லாம் சாப்பிடுறதா நாங்களும் சாப்பிடுறோம். ஏன் இப்படி கடுக்குன்னே பேசுறிய? அப்புறம் வெடுக்கு பேசுறா கடுக்கு பேசாம கோபத்துல முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. என்ன செஞ்சாங்க? செய்வனை செஞ்சு கல்யாணம் செஞ்சுதான். ஏன் இப்படி படக்குன்னு பேசுறீங்க? அப்புறம் எங்களுக்கு கோபத்துல முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கு. அந்த கலர் இருக்கீங்க ஆளு. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்குறது தெரியும். ஏன் அப்படி கோபமாவே பேசுறீங்க? அப்புறம் வேண்டாம எடுத்தாமா கோபத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்குங்க. நீ தமிழ்நாட்டுக்கார பொண்ணு தானா? இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல கூட பெரிய தம்பி. ஏங்க என்ன உங்களை எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ அதெல்லாம் கண்டிப்பா கரண்ட கால எடுத்துதான் சாகணும். சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மயிர் பாரு. செருப்பு கொஞ்சம் கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும். 64 டைப்ல நக்குவேன், புடுங்குவேன், முண்டப்பேன். வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு அந்த ஆசை வசம் இருக்காது. எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றாங்க. நாமும் தப்பையிலே நானும் பொறுத்து வீட்லயும் சொல்ல முடியாம யார்ட்டையும் சொல்ல முடியாம தினமும் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில போய் தண்ணியை இறைச்சி என் தலையில ஊற்றி கிணறே வத்தி போச்சு. அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் இல்ல ஒரு சரி ஏங்க ஒரு சந்தேகம் கேட்கலாமா? இந்த கோவில்ல உள்ள அம்மன் கோவில்ல உள்ள சிலை மாதிரியே இருக்கியா? உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்ட தண்ணியை போட்டு படுத்திருக்காங்க. நான் சிலமா இருந்து என்ன பண்ணேன்? மணியாட்டுற பூஜாரி ஒழுங்கா ஆட்டுறேன். மணியை கையில ஒழிச்சிட்டு மணின்னு வெடுத்துட்டாங்க. மஞ்சளா வளர்ந்து மணியில நாக்கு வேற இல்லை தெரியுமா? நாக்கு போடுறான்னு அது இருந்தா கூட ஓட்டி போடுங்க. நாக்கு போட்டா சவுண்டு வந்துருமா? பிள்ளைய பொங்கச்சோறு வாங்க குண்டாச்சி கேட்டு வந்துருவாங்க. நாக்கையே போடாம அடிக்கிறாங்க தெரியும். நாய் ஏங்க இவ்வளவு வேதனைய சோகங்களை துக்கங்களை எல்லாம் மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு இங்க வந்து சிரிச்சு பேசுறீங்களா?
உள்ள அழுகிறேன் வெளியே சிறைக்கிறேன் சிரிக்கிறேன். இவ்வளவு சோகம் இருக்கா உங்க மனசுக்குள்ள? உள்ளபடியே உங்களை கதையை கேட்டா எனக்கே மனசு ரொம்ப கலக்கமா இருக்கு. அதை சொல்லு. நானும் அக்கா கொஞ்சோட பிறந்தவன். அதனாலதான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். முதல்ல கூட விளையாட்டா தான் பேசினேன். உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் இருக்கிறப்ப தாங்க தெரியுது. உண்மைதான். நானும் அக்கா கொஞ்சோட தான் பிறந்தவன். அதனாலதான் உங்களுக்கு அந்த கஷ்டம். எங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தாங்க இப்ப தாங்க தெரியுது. ஒரு காது அடிச்சா கோழி அரை வச்சு சொல்லிடலாம். வாஸ்தவம் தானே. அதே ஒரு மூக்கு அடிச்சா விரல வச்சு சொல்லிடலாம். உள்ளதுதானே. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா கூட பிறந்தவங்க. ஒரு காது அடிச்சா கோழி அரை வச்சு சொல்லிடலாம். ஒரு மூக்கு அடிச்சா விரல வச்சு சொல்லிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா கூட பிறந்தவங்க. பொட்டு அக்கா பேச்சப்பாரு பேச்ச. நான் கூட ஏதோ இறக்கப்பட்டுதான் சொல்றான்னு பார்த்தா அவன் நக்கல் பண்ணி விட்டான். காது அரைச்சா கோழி அதை விட்டு படையவா, மூக்கு அரைச்சா விரல விட்டு தெரியவான். அப்ப இது பழைய கட்ட விளக்கமா நடந்து ஒட்டை எடுத்துடும். வாங்க வாங்க. கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்பாங்க. மூணுக்கு இடுப்புக்கு கீழே மச்சா இருக்கு கோவம் இருக்கும்பாங்க. எப்படி கோவப்படுறீங்க? எனக்கு உண்மையிலே சிரிப்பு பார்த்து கோவம் இருக்கும். தீய குடி மாத்தி இதுல பேசுறோம், வாயில ஊத்திக்கிறாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? குரூப்பா தான் வந்திருக்கேன். அப்படியா? கொடுங்க நம்ம குரூப்ப. அடி ஜில் 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 ஜிகர்தண்டா அடி என்னடியா இம்புட்டு அழகா இருக்கியேடி நீ. ஓடி. டேய் அம்மா, நான் ஒண்ணு கேட்கணும். என்னப்பா? இவ்வளவு செகப்பா இருக்கே, உன் உடம்புக்கு நீ என்னத்த தாண்டி கேட்கிற? செங்க கட்டி ரத்தம் வரல? வரும் போட்டு இழுத்தோம்னா கரெக்ட் சத்தம். அப்பா வேண்டாம். ஓடி. என்னடி ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? இவ்வளவு அழகான பெண்மணி, இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண், ஏன் இவ்வளவு சோகம்? மனசுக்குள்ள 1000 கஷ்டம். என்ன கஷ்டம், என்ன கவலைகள்? சரி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி. நீ மூடு பாசம் ஆளு முறம். ஏப்பா காட்டு போறீங்களாமே? உங்க கஷ்டம் அவருக்கு தெரியுன்றாரு. என்ன கஷ்டம்? ஐயோ, அவன் பேச்சு கேட்காதப்பா. அதுல விட்டு ஏதோ காதுல கூட கூட சொல்லியா எந்த ஓட்டல. ஐயோ, அதுல கேட்டுட்டே இருந்தியா? சொன்னதை ட்ரை பண்ணி பாத்துறாளே. அம்மா, எங்க தெனக்காட்டு போறீங்கன்னு கேள்வி. அம்மா எல்லாரும் கண்ணு கட்டமா காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். ப்ளீஸ்ப்பா, நானும் வரேன்ப்பா. நீ தாண்டி வருவ? இது வரைக்கும் நான் தெனக்காடு பார்த்ததே இல்லை. ஏய், என்ன இப்படி சொல்ற? நான் போனது பூராமே ஆர்எஸ்பி காடு, கருவக்காடு. அதுக்குள்ள எங்க போன? ஏய், யாண்டி? வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம் 7000 ஒரு ஆளைக்கு மாட்டேங்க. நான் ஏசி புரியல, ஏசி ரூம் புரியல எனக்கு. ஏசி ரூம் போகாம அதுக்கு அங்க 7000 இப்படி பேசுற? ஒரு பொம்பளை புள்ள இப்படி பேசுனேன்னா உன்னை மதிப்பாங்களா? அம்மா வர்றாங்க. அம்மாவை கூப்பிடுவோம். மம்மி Oh,
எனக்கு இருக்கும். ஏண்டி ரொம்ப சோகமா சொல்ற? டாடி 1000 பிரச்சனை மனசுக்குள்ள. உன் கஷ்டம் எனக்கு தானடி தெரியும். சொன்னா பேசாம. அடியே அப்பா சொன்னா கண்ணுங்கறதுமா காட்டுக்கு போய் காவல் எல்லாம் பார்க்கணும். சரி. வந்தமா காவல் பார்த்தமா போனமான்னு இருக்கணும். வட வடன்னு வேலையை பாப்பேன். ஆமாடி. சின்ன பிள்ளை தான் மாதிரி சொல்றேன். ஆமா. சின்ன பிள்ளை ஜாமே வீடு வந்து சேராதுமா. ஆமா. சின்ன பிள்ளை எல்லாம் மாறி போச்சு. சரி. அப்பா சொன்னாங்க கண்ணுங்கறதுமா காவல் பார்க்கணும். ஆமா அப்பாவை பத்தி பேசாதே. ஏய் அப்பா பத்தி தப்பா பேசாத, எனக்கு கோபம் வந்துரும். அப்புறம் சொல்லிட்டேன் நான் இப்பவே. அப்பா ஒரு லொப்ப. ஏய் ஒண்ணே என்னடி வந்தாரு அந்த மாதிரி ஒரு ஒண்ணான ஒரு லொகாலிட்டி இங்க பாருடி, தேவையில்லாம பேச வச்சுக்காத. என்ன கேட்க மாட்டேடி அப்பா குழந்தைட்டா ரொம்ப சொல்லுங்க. ஏமா நான் கேக்குறேன். என்னடி? ஒப்பா சரி நியாயமா நீங்க என்ன செஞ்சாரு? சொல்லுடி. என்ன செஞ்சாரு? என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? நம்மள அப்புறம் சின்ன பிள்ளை இருப்பான் காட்டுக்கு போய் காவலை பாத்துக்கிட்டு அந்த ஆள் வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா தான கட்டி பிடிச்சாரு. உனக்கு என்னடி வந்துச்சு? அம்மா தான கட்டி பிடிச்சாரு. கோபப்படாமா? அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் எங்க கூட போறேன்? அந்த ஆள் எடுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்கான். நீ முந்தா நேத்து என்னைய கட்டி பிடிச்சு படுத்திருந்தாரு. அது ராமசாமி மருந்து குடிக்கிறோம் நாளையா. இப்ப நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்திங்க வாடா நீ வேணா நீ கொஞ்சம் கட்டி பிடிச்சி படுத்துக்கிறாங்க. அவங்க கூட மொட்டை புள்ளியா படுத்துக்கிறது கூட இப்பதான் வரேன். ஏய் என்ன சொல்ற? அவங்க கூட மொட்டை புள்ளியா படுத்துக்கிறது இப்பதான் வரேன். ஓஹோ, அப்ப இதுக்கு பேரு தான் பண்ட மாற்று முறையா? ஐயோ இது பண்ட மாட்டோம். ஏய் கொடுத்துரு கொடுத்து. புதுசா ஒண்ணு தில்லே லே லே புள்ள ரங்குமா. தில்லே லே புள்ள ரங்குமா. தில்லே லே புள்ள ரங்குமா. தில்லே லே புள்ள ரங்குமா. தில்லே லே அம்மா என்ன சொல்றாங்க? என்ன வார்த்தை? யாரு கட்டியா? என்ன தங்கடில வார்த்தை? அவங்க ஊரோட ஏய் ஏய் பாடி. என்னடி? என்ன? நீங்க தத்தடி வார்த்தை கேட்பீங்க. எப்பா என்னலப்பா கேட்டீங்க? ஒரு பெரிய சபையில ஒரு கண்ணிகளையாத பிள்ளைய பெரிய ஒரு சபையிலே இல்ல பெரிய சபையில இந்த சபையில ஒரு கண்ணிகளையாத பிள்ளைய பார்த்து இல்ல 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 உனக்கு புள்ள தங்க மாட்டேன் கேட்குறீங்க. எனக்கு புள்ள தங்க கூடாதா? எனக்கு கருப்பு பை இல்லையா இல்ல மஞ்சள் பை இல்லையா? ஏமா வள்ளிநாயகம், என்னப்பா? இடத்தின் தலைவினா ஒரு பொண்ணை பார்த்து அப்படி எல்லாம் கேட்கலாமா அப்பா நீங்க? தப்பா பேசிட்டேமா, மன்னிச்சிருங்க. என்ன தப்பா பேசி ஏற்கனவே புரிஞ்சனே தங்க மாட்டேங்கிறாங்க. எடி தேங்க் யூ மை ஹஸ்பண்ட். கேக்குறது எருமதுல பெருமை வேற அடி. உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். நீ என்ன புரோசி? தில்லே லே லே புள்ள ரங்குமா. தில்லே 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 லே புள்ள ரங்குமா. பத்தனம் பத்தனம் புள்ள ரங்குமா. அப்பா
தூக்கிட்டு பார்க்கணும் அதை போய் ஏன் ஆராய்ச்சிட்டு மாட்டேங்க வீட்டுக்கு பார்த்தா ஒரு பாரமே குறைஞ்சது மாதிரி அரிய பவு என்ன ஒரு படி நேரம் இருக்க அரிய பவு சிறப்பாக கூப்பிடுறேன் அடிக்கலாம் ஏய், இங்க உட்கார்ந்து என்ன பண்ண நீ சுச்சு என்னைய கூப்பிட்ட நீ போயிட்டு வா பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா கேட்பாங்க எங்க புரி ஏன் ஏன்டி இத்தனை போற தண்ணிக்கா 10 ரூபா அப்ப ரெண்டுக்கு போனா அன்னைக்கெல்லாம் அப்படித்தான் சொன்னாங்க ரெண்டுக்கு போனா 10 ரூபா ஒண்ணுக்கு போனா 5 ரூபாங்க நான் 5 ரூபா விட்டு ரெண்டு போயிட்டு வந்தேன் ஏடி உனக்கெல்லாம் கொஞ்சமா வெக்கமான சூடு சொன்ன இருக்காடி எரும மாடு ஆம்பளை இருக்க அப்படி அசிங்கம் பண்ற சீ வெக்கமா இல்ல உனக்கு ஒண்ணுக்கு போனது கொலை குத்தமான ஏடி இங்க பாருடி ஆம்பளைங்களா இருக்கீங்க பாருடி இங்க பாரு மீச இங்க பாரு இருக்கு மீச ஆம்பளைங்க மீச யாத்து என்ன இவன் முறுக்கி அவன் காதுல கட்டு அவன் முறுக்கி தூக்கி வச்சு வைக்கிறியா அம்மா என்னடி ஆம்பளைங்க கொஞ்சம் மனநோயாளிய மனநோயாளிகள் புத்தி சுவாதம் இல்லாம இருக்காங்க முகத்தான் மூடணும் ஏண்டி நாளைக்கு பார்க்கறது என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என் மூஞ்சில முடிக்காத முழிக்காத சொல்லுவாங்க ஆமா முகத்தை முடிக்காம இது தெரிஞ்சாலும் யாருக்கும் அடையாளம் மரியாதையா போயிரு இல்லாட்டி கொளுத்தி விட போடி முதல்ல இருக்கிறதே கொளுத்து விட்டுப்பாங்க நான் போய் யாரா ஆம்பளை எல்லாம் கூட்டியாங்க போடி போ வரேட்டா ஏய் இதாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும்